மேய்ப்பர்கள் பொன்னையும் பணத்தையும் பிரதானம் கிடைச்சதுனாலதான் அவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே 34ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்வார், மன்னர்களாகிய மேய்ப்பர்கள், அரசியல்வாதிகளாகிய மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களை தாங்களே மேய்த்துக் கொண்டார்கள். எனவே நான் மேய்ப்பதாக வருவேன், சிலருக்கு நடக்கிறேன், அந்த மந்தையை நான் மேய்ப்பேன் என்று எசேக்கியேல் 34 ஆண்டவர் சொல்லுவார். மந்தையை கொழுத்த ஆட்டுக்கும் இடைத்த ஆட்டுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். கொழுத்த ஆடுகளுடைய முன்னம் துடைகின்றானே, இடைத்த ஆடுகளை முட்டுகிறார். தான் குடித்துவிட்ட தண்ணீரை, வீட்டிருந்த தண்ணீரை தன்னுடைய கால்களால் குழப்புகிறார். நான் கொழுத்த ஆட்டுக்கும் இடைத்த ஆட்டுக்கும் நியாயம் தீர்ப்பேன். இன்றைக்கு கொழுத்த ஆடு இல்லையா சமூகத்திலே? 300 கொழுத்த ஆடுகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு 300 கோடி மக்களை அடிமைத்தனத்துக்குள்ளே அமைத்தது இல்லையா? அதை எடுத்து வாசிக்கின்ற இந்த பகுதிகளிலே 99% மக்களாகி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். 1% மக்களுடைய பேராசையினாலே இந்த உலகம் கெட்டு போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி போராட்டங்களை நடத்துவதாக இந்த 2011 நடந்த செய்தி பத்திரிகைகளை வாசிக்கவில்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், பணத்தையும் பொருளும் உனக்கு அவசியம், பணத்தை கேடு, பொருளை கேடு, ஆனால் அவைகள் வாழ்க்கையில் அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிற கடவுள் என்னை நீ மறந்து போனாய், எளிதிலே நீ மறந்து போனாய், உனக்கு விழிப்புள்ள குழந்தைகளை நீ வெட்டி கொண்டாய், ஜீவத்தினை முட்டாயை நீ விட்டு விட்டாய். வலியை நான் விரும்புவதில்லை, இரக்கத்தை விரும்புகிறேன். அதனால சாமி சொல்லுகிறார், இந்த இரக்கத்தை விரும்பாத, பணத்தையும் பொருளையும் விரும்புகிற ஆசாரியர்களும் வேதபாரர்களும் மோசையுடைய நியாயஸ்தானத்திலே பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு சுவாமி சொன்னதோடு மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், அந்த வேதபாரர்களைப் போல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம், அவர்கள் சொல்லுகிறதை செய்யுங்கள், செய்கிறதை செய்யாதீர்கள் என்று சொல்லி இயேசு சுவாமி சொல்கிறதை நீங்கள் பார்த்து மத்தியில் சொல்லுங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? இங்கே வெள்ளையடிக்கப்பட்ட தலைவர்களாக இருக்கிறீர்கள், தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறீர்கள், அவர்களுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள் என்று சொல்லி அவர்களை திட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசு அவர்களை திட்டினதுனால்தான், அவர் இரக்கத்தையும் அன்பையும் விரும்புகிற கடவுளாக இயேசு வந்ததினால்தான், நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி இருந்ததினால்தான் அவர் அங்கே கொலை செய்தார். வேதபாரகரும் பரிசேயரும் கொலை செய்தார்கள், நியாயத்தை கொலை செய்தார்கள், நியாயத்தை சிலுவையிலே கொலை செய்தார்கள். கொலை செய்திருந்தாரே இந்த ஏழை ஜனங்கள், சீஷர்கள் துக்கமுகமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு டீ கடையில போனீங்கன்னா, டீ கடை தான் இருக்கிறதே அரசியலை, தமிழ்நாட்டு அரசியலை, இந்திய அரசியலை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ரொம்ப பிரதானமான இடம் மலையில இருக்கிற டீ கடை. பெண்கள் பெரும்பாலும் போவதில்லை. ஏன்னா பல சமயங்கள் இந்த அரசியல் ஆண்கள் மத்தியிலே இருக்கிறதுனால பெண்கள் யாரும் டீ கடைக்கு போவது. ஆனால் ரொம்ப சாதாரண நிலைமையில் இருக்கிறவர்கள் டீ கடையில் போய் டீ வாங்க செல்வதை பார்க்கிறோம். பல சமயங்களிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த கடைகளிலே சொல்லப்படுகிற பத்திரிகைகள், விளம்பரங்கள், டிவியில வரக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு சிலருடைய பேராசையை மையப்படுத்தியே வெளியிடப்படுகிறது. பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகளும் சரி, மீடியாக்களில் வரக்கூடிய செய்திகளும் சரி, சில பேருடைய வாழ்க்கையை பிரதானப்படுத்தி அவர்களை பணக்காரர்கள் ஆக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிறது இல்லை. அதனாலே நியாயங்கள் சிலுவையிலே அறையப்படுகின்றன. சாதாரண மக்கள் துக்ககரமாக போகிறார்கள். அந்த துக்ககரமாக போகிற மக்களிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்மத்திலே உலாவுகிற கர்த்தராக, நம்மோடு கூட நடந்து போகிற கர்த்தராக கடவுள் இருக்கிறார் என்பதை நாம் மறக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், முதுப்பல் நிறைந்து செட்டைகளை அடித்து எழுப்புவார். நடந்தாலும் சோபனை மாட்டார். இது ஏசாயா சொல்லுகிற ஒரு அற்புதமான வாக்கு. அது முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டியது, அவர் நடந்து போகிறவரா. நடந்து போவது மட்டுமல்ல, அவர் வாக்கு திட்டாரு. என்ன சொல்லி திட்டார்? 25ஆம் வசனம், தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் விசுவாசிப்பதற்கு இயலாத மந்த புத்தி உள்ளவர்கள். யார் பார்த்து சொல்கிறார்?
பதவியிலிருந்து நீக்குவார், இந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டி ஸ்தாபிப்பார் என்றெல்லாம் நீ அரசியல் ரீதியாக